ரிஷப் பந்தை பற்றி என்னன்னு சொல்லி விவரிப்பது? ஒரு ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம லூஸாக பயன்படுத்த முடியாது. அந்த ஃப்ரேஸ் வந்து சில பேருக்கு பொருந்தும். அண்ட் ஒரு துல்லியமான ஒரு பொருத்தம் யாருக்கு இருக்குன்னா அது நிச்சயமாக ரிஷப் பந்துக்கு தான். 134 ரன் அடித்தார். அண்ட் அதன் மூலம் பல ரெக்கார்டையும் உடைச்சார். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு. MS தோனி 6 நூறுகள் அடிச்சிருந்தார். இவன் 44வது டெஸ்ட்டில் ரிஷப் பந்த் அதை பிரேக் பண்ணிட்டார். அண்ட் அதில் இன்னொரு ஒரு ஜிங்ஸும் பிரேக் பண்ணார். அவருக்கு 7 முறை 90s கண்டம் ஏற்பட்டிருக்கு, அவுட் ஆகிருக்காரு. அந்த கண்டத்தையும் அவர் மீறி சமாளிச்சிட்டார். இந்த முறை லெட்ஜரை பேலன்ஸ் பண்ணிட்டார். 7வது 100 அடித்த உடனே 7 முறை 100, 7 முறை 90s அவுட் ஆன தருணங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி வாட் மார்க்ஸ் ஹிம் அவுட், அவர் ஆடுற ஷாட்ஸ், அதோட அன்பிரடிக்டபிலிட்டி. இதை பற்றி ஸ்டுவர்ட் ப்ராட்லேருந்து தற்போது விளையாடும் இங்கிலீஷ் வீரர்கள் அனைவருமே வந்து வெகுவாக பேசியிருக்காங்க. அண்ட் அதற்கு பெரிய ஒரு உண்மையும் இருக்குது. ரொம்ப ரொம்ப கடினமான பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் போடுவதற்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கி நாளோட முதல் ஓவர் எடுத்துக்கோங்களேன். பிரைடன் கார்ஸ் வந்து போட்டார். பெரிய பேஸ் வரல. ஆனால் அந்த சில பால்ஸ் வந்து சாப் பண்ண பார்த்தாரு, கட் பண்ண பார்த்தாரு. அந்த பால் பேட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பிளாக் பண்ணார், விட்டார். ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவரோட அடுத்த ஓவரில் பார்த்தா அவரை சார்ஜ் பண்ணி அடிக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவ்வப்பொழுது விழுந்துக்கிட்டே பின்னாடி ஸ்கூப் பண்ண பார்க்குறாரு. ரோஹன் கன்ஹாயோட ஃபாலிங் ஸ்வீப், அதை பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இவர் விழுந்து ஸ்கூப் பண்ணுறாரு. அண்ட் அது ஒரு ஃப்ரீக் அக்கரன்ஸ் இல்லை, சும்மா அகஸ்மாத்தாக செய்கிற ஒரு விஷயம் இல்லை. சச்சின் தெண்டுல்கர் ரொம்ப அழகாக அதை விவரித்து ஒரு போஸ்டாக போட்டிருந்தார் சமூக வலைதளங்களில். ஏன் ரிஷப் பந்த் ஆடுவதில் அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது, அவ்வளோ சாமர்த்தியம் இருக்குது. அவருக்கு தெரியுது எங்கே போகும். அண்ட் இப்படி விழும்போது அவர் கடைசி வரைக்கும் பந்தை பார்க்குறாரு. அண்ட் பார்த்துக்கிட்டே பின்னாடி ஃபைனாக அடிக்க முடியுது. அதுதான் அவர் அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடுவதற்கு முக்கியமான காரணம். அப்படின்னு 134 ரன்கள், 178 பந்துகள். அண்ட் ரிஷப் பந்த் இருந்த வரைக்கும் இந்தியா பிலீவ்ட் 500-550 வரும்னு. அஃப்கோர்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் இன்னிங்ஸ் அவர் கொஞ்சம் உபாதைகள் இருந்துச்சு, கொஞ்சம் சிரமங்கள் இருந்துச்சு. அவருக்கு இடுப்பில் ஒரு இன்ஜுரி இருந்தது போல் தெரிஞ்சது, ஒரு நீகல் இருந்தது போல் தெரிஞ்சது. அது வேர் அண்ட் டேர் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஆடும்போது நிகழலாம். அதனால் அவருக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் வழங்கப்பட்டது. அண்ட் நல்ல ஒரு பந்துக்கு தான் அவுட் ஆனார், விக்கெட்டை விடலை. ஸோ ரிஷப் பந்த் எல்லா கியர்லேயும் ஆட முடியும். அண்ட் அவர் அதாவது தன் பாட்டுக்கு ஆடுவது அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, உன் பாட்டுக்கு நீ பண்ணுறதை பண்ணுன்னு. அந்த மாதிரி தான் அவர் பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடுறாரு, அவர் தாளத்துக்கு அவர் டான்ஸ் ஆடுறாரு. அது வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம். அண்ட் ரிஷப் பந்த் இந்த மாதிரி ரெக்கார்ட் செய்யும் போது பல பெரிய ரெக்கார்ட்ஸ், விசிட்டிங் கீப்பர்ஸ் யாருமே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. ஆண்டி ஃப்ளார் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் மேட் ப்ரையர் அண்ட் அலெக்ஸ் ஸ்டுவர்ட், அவங்க தான் இங்கிலாண்டில் இவ்வளோ 100 அடிச்சிருக்காங்க. 3 செஞ்சுரிஸ் இவர் இங்கிலாண்டுக்கு எதிராகவே அடிச்சிருக்காரு, இங்கிலாண்டில் அடிச்சிருக்காரு. அண்ட் அதுவும் பிரம்மாண்டமான முறையில். இந்த முறையும் ஷோயப் பஷீரை ஒரு 6ஆல் அடித்து 100 கொண்டு வந்தார். இதற்கு முன்னாடியும் இங்கிலாண்டுக்கு எதிரான 2 இன்னிங்ஸில் அவர் 100 அடிக்கும் போதெல்லாம் 6 வாயிலாக தான் அடிச்சிருக்காரு. ஒன்று ஜோ ரூட்டுக்கு எதிராக, ஒன்று அதில் ரஷீதுக்கு எதிராக. ஸோ ஆடாசிட்டி. 7 முறை அவர் 90s அவுட் ஆகியிருக்கலாம், ஆனால் அது அவரோட திங்கிங்கை மாற்றுவதில்லை. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த ஃபேமஸ் பேக் ஃப்ளிப், த ஜிம்னாஸ்டிக் செலிப்ரேஷன்ஸ். இது நம்ம லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்க்கு அவருக்கு அவ்வளோ நல்ல சீசனாக அமையலை ஐபிஎல்லில். அப்போவே பார்த்தோம் ஒரு முக்கியமான மேட்ச்சில் ஒரு 100 அடிக்கும் போது அவர் செஞ்ச செலிப்ரேஷன், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக. அண்ட் இந்த செலிப்ரேஷனுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அவருக்கு 2022 டிசம்பரில் நடந்த ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், அங்கே கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலையிலேருந்து, சாவின் விளிம்பிலேருந்து மிருத்யுஞ்சயனாக எழுந்து வந்து மீண்டும் வந்து கிரிக்கெட் உலகத்தை ஆட்கொண்டு இருக்கார். வைஸ் கேப்டனாக இப்போ இருக்கார் இந்தியன் டீமில். அண்ட் அவரோட ரிக்கவரிக்கு ஒரு பெரிய காரணம் இளம் வயதில் அவரோட ஜிம்னாஸ்டிக் பேக்ரவுண்டு தான். ரிஷப் பந்த் ஒரு ஏஸ் ஜிம்னாஸ்டாக இருந்திருக்காரு. அண்ட் அதுதான் NCA, இப்போது கிரிக்கெட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அந்த இடத்துல இருந்த நிஷாந்த் போர்தோலாய், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச், மற்றும் ஃபிசியோ துல்சி யுவராஜ், இவங்களாம் சொன்ன விஷயம் இதுதான். அவரோட இளம் வயது ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சி ரிஷப் பந்தை தயார் செய்திருக்கு. எதற்கு? அவர் ஒவ்வொரு முறையும் ரீஹாப் செய்யும் போது, ரிக்கவரியில் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது இது அவருக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு. அண்ட் அந்த விஷயங்கள் தான்
ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது அவரோட அந்த ஜிம்னாஸ்டிக் ஃப்ளிப். அண்ட் அதற்கு ஒரு ட்ரிபியூட் செலுத்தும் வகையில் தான் இந்த ஜிம்னாஸ்டிக் செலிப்ரேஷன்ஸ் அவர் செய்கிறாரு. அண்ட் அந்த மாதிரி அவர் மனம் திறந்து உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணுவதை யார் தான் பார்த்து விரும்ப மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கணும்னா, டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.